அப்படியா சேதி? மேலும் இலவசங்கள் பால் போட்டு யோசிக்கும் கட்சிகள். தேர்தல் வர்றதை ஒட்டி போட்டி போட்டுக்கிட்டு சூரிய கட்சியும் இலை கட்சியும் இலவசங்களை அறிவிச்சுட்டு இருக்கிறது பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்குதாம். விஷயம் புரியாத மக்கள் சந்தோஷப்பட்டாலும் இது மக்களை ஏமாத்தி பொருளாதாரத்தை சீரழிக்கிற விஷயம்னு பொருளாதார வல்லுநர்கள் கடுமையா விமர்சிக்கிறாங்களாம். அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி மக்கள் வரிப்பணத்தை இலவசத்துல வாரி இறைச்சிட்டு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற பணம் இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்கிற அளவிற்கு இந்த இலவச அறிவிப்புகளோட பாதிப்பு இருக்குதான். உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவும் நோக்கம் இருந்தா மக்களோட வருமானத்தை பெருக்க வழி ஏற்படுத்தணுமே தவிர இலவசங்களால அவங்களை ஏமாத்தி கடன் சுமையை அதிகரிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்றாங்களாம் பொருளாதார வல்லுநர்கள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இலவசங்களை ஓட்டு வாங்குறதுக்கான டெக்னிக்கா பயன்படுத்துறது பொருளாதாரத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சும் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இத பயன்படுத்துறதா அவங்க குமரிக்கிட்டு இருக்காங்களாம். இலவசங்களுக்காக இன்னும் கூடுதலா கடன் வாங்கணும், கடனுக்கு வட்டி கட்ட வரிகளை ஏத்தணும், அந்த சுமை மக்கள் மேலதான் விழும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம தேர்தல்ல ஜெயிக்க இன்னும் என்னென்ன இலவசங்களை அறிவிக்கலாம்னு ரூம் போட்டா பத்தாதுன்னு ஹால் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ரெண்டு கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிப்பாளர்களும்.